ஓபிஎஸ் சசிகலா 3 பேரும் சந்திப்பு எப்ப சார் நடக்கும்? ரொம்ப காலமா சந்திப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 3 பேரும் சந்திப்பு பன்னீர்செல்வம் நானும் அவரும் சந்திச்சு ஏற்கனவே சசிகலா மேடத்தோட சேர்த்து நான் சொல்றேன். சேர்த்தா எதுக்குமே நீங்க டைம் கொடுக்கணும். எல்லாம் அது நேரம் வரப்ப எல்லாமே நடக்கும். பிஃபோர் எலெக்ஷன் நடக்குமாது பாராளுமன்ற தேர்தல் ஆர்வம் எல்லாம் சொல்ல மாட்டேன். கூட்டணி பேசுறதுக்கான வாய்ப்பு முன்னாடி இருக்கா? இல்ல நான் ஆர்வம் எல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் நடக்கிறப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்ன சொல்லி எப்படி பாக்குறீங்கன்னா இதை மக்கள் தான் எதைப்ப முடிவு செய்வாங்க. சங்கினா யார சொல்றாங்க? RSS சங் பரிவாரம். ஆமா அவங்க RSS சேர்ந்தவங்க. அதனால நாட்டு நலன்ல அக்கறை உள்ளவங்க எல்லாருமே சங்கின்ற வார்த்தை. ஏன்னா பெரும்பான்மையான மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி நடத்துறாங்க. இந்தியாவில் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி செய்யறாங்க. அதனால அவங்க அந்த எண்ணத்துக்கு அவருடைய கனவா இருக்கும். பகல் கனவு. ஆளுநரோட செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாது. காந்தியடிகளை பற்றி பேசினாரு. பல்வேறு சர்ச்சைகளை தொடர்ந்து போயிருந்தாங்க. அவருடைய செயல்பாடு ஆளுநருடைய செயல்பாடு அது பதவிக்கே ஒரு இழுக்காக இருக்குது. ஆளுநர் தவிர்த்துட்டு ஆளுநர் அதுதான் எல்லாருடைய விருப்பம். தொடர்ந்து ஆளுநர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் சரி, சரி கேரளால ஆளுநர் சரி தொடர்ந்து அரசியல்வாதி பற்றி செயல்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க எல்லாம் அரசியல்வாதியா இருந்து வந்தவங்க தானே. அதனால அந்த நாவத்தில் செயல்படலாம். வேலுமணி எல்லாம் 7 வருடத்துக்கு முன்னாடி சந்திச்சு அவங்க நிறைய செய்திகள் வருது. நானும் சொல்றப்ப கேட்டுக்கிறோம். ஸ்லீப்பர் செல் தான் வர வேண்டிய நேரத்தில் அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்லுங்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏக்கள் மாத்திரம் இல்ல, பல செய்திகள்லாம் வருது இல்ல, அதுல ஸ்லீப்பர் செல் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களே சொல்றீங்களா அது புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய அந்த இயக்கம் அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு திசை மாறி சென்று விட்டார்கள். அதனால அவர்கள் உறுதியாக தோல்வியை சந்திப்பார்கள். இப்பொழுது அந்த இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். நேற்று கூட ஏதோ ஒரு பத்திரிகை பேனர் பார்த்தேன். நான் வரப்ப அதிமுக கடவிரிச்சிருக்கு வாங்குவார் யாருங்கிற மாதிரி துணியில ஒரு பதில் பார்த்தேன். பழனிசாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம மத இறை பக்தி உள்ளவர்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த பலனை விருப்பம் அடைஞ்சிட்டு இருக்காருங்கிறது தான் அதை முழுமையாக அடையக்கூடிய காலம் விரைவில். தொடர்ந்து தமிழகத்தில் சார் அரசியல் விமர்சனங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து நம்ம போயிட்டு பேசுறாங்க. எல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தாழ்ந்துதான் இருக்கு. பட் எல்லாரும் அப்படி இல்லை. அது மாதிரி ஒரு சில தனிநபர்களுடைய தவறுதான் எல்லாரைக்குமே அது தலைமுறை இருக்கு. யூகங்களுக்குலாம் பதில் சொல்லுவாங்க. இல்ல அதாவது வேற நேரம் கேட்குறீங்க. இது கூட அழைத்தான் அப்படின்னா
அதிமுகவோட என்னைக்கு போக முடியாது. கூட்டணி அமைந்த பிறகு பதில் சொல்றதுதான் எதா இருந்தாலும். இல்ல இப்ப வந்து நீங்க வந்து பிரதம மந்திரியா தீர்மானிக்கும் இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரதம மந்திரி தீர்மானிக்கிறதுல வந்து பிஜேபி இல்லாட்டி காங்கிரஸ் இன்டாக்டா அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதை எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல சார், தாலி கட்டு நேரத்துல கல்யாணம் போயிருக்கு. அது திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து மடியில கனம் அதிகமா இருக்கு, அதனால யாரை கேட்டு பயப்படுவாங்கன்னு தெரியும். அதனால காங்கிரஸ் வந்து கலட்டி விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம். 2 தேசிய கட்சி தாங்க, ஒண்ணு பாஜக, ஒண்ணு காங்கிரஸ். 2 கட்சியோடையும் கூட்டணி செல்ற வாய்ப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டு கட்சிக்கும். இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். சில பேர் கூட கேட்டாங்க என்ன கொள்கை ரீதியாக, ஒரே கொள்கை இருந்தா ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற இடம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் அடுத்த முறை புதுக்கோட்டை வரப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். தொடர்ந்து அனைத்து கூட்டங்களிலுமே வந்து திரு பிடிஐ தேர்தலை போட்டி தீர்மானமே சிவகங்கை தொகுதி வந்து கண்டினியூஸா வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. சிவகங்கை தொகுதி எல்லா தொகுதியும் போற மாதிரி சிவகங்கையும் போறேன். நேற்று அங்க கூட சொன்னேன், இதே மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் என்ன கேட்டுட்டே இருப்பாங்க. தேர்ப்பவை பாண்டி எப்படி நான் 2 மாதம் விட்டு அங்க ஒரு நேற்று கூப்பிடுவாரு, அதனால போயிட்டு இருக்கேன். இப்ப நேற்று இங்க வர மாதிரி தான் அங்கேயும் போனேன். தேர்தலில் போட்டியிடுவதை பத்தி நான் முடிவே செய்யல. ஆனா நான் தேர்தலில் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் போட்டியிட வேண்டும்னு என்ன வலியுறுத்தி வர்றாங்க. அவர்களுடைய கோரிக்கையை நான் வந்து பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இன்னும் எந்த முடிவு எடுக்கலாம். அதான் உண்மை. பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பொதுவா இப்ப போதை கலாச்சாரம் இன்னும் பிள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற, அஞ்சுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் வருங்கால சந்ததியை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும். அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். விமர்சனம் நம்ம அவங்க வச்சாங்க, நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெளிநாடு போயெல்லாம் போய் முதலீட்டாளர்களை இருக்கதா சொன்னாங்க. அதனால எந்த ரிசல்ட் வந்ததா இது வந்து தெரியல, யாருக்கும் வேலை வாய்ப்பு வந்ததா. இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும். அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய